ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். எந்த ஒரு சூப்பரான அனிமேவாகவே இருந்தாலுமே இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா அனிமேவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நெக்ஸ்ட் எபிசோடு ரொம்பவே த்ரில்லிங்காக முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் எபிசோடு என்னன்னு நம்ம பார்க்கலான்னு பார்த்தா அவங்க வந்துட்டு அதை 1 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த அனிமையில் இருக்கிற கஷ்டம் என்னென்னா, இந்த அனிமே அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பட் ஆனால் சீசன் 2 அதை இன்னும் இவங்க அனௌன்ஸ் கூட பண்ணல. அது கன்ஃபார்மாக என்ன அப்படிங்கிறது கூட தெரில. ஸோ அதனால் இந்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். இதுக்கப்புறம் எந்த எபிசோடுமே கிடையாது. அண்ட் சீசன் 2 அது கன்ஃபார்ம் ஆகல. ஸோ யாருமே கமெண்ட்டில் போயிட்டு ப்ரோ நெக்ஸ்ட் எபிசோட் போடுங்க, கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. நம்ம சோரா அந்த ஈஸனா பொண்ணுக்கிட்ட நீ கடைசியாக இப்போ ஜாலியாக விளாண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை அந்த பொண்ணுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ அந்த பொண்ணு ஒரு பீஸ்ட் மாதிரி மாறிட்டா. இப்போ எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஏர்லேயே டபுள் ஜம்ப் பண்ணுறா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா பார்த்துட்டுருக்கோம். அவள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இவங்களா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. எங்கே திரும்பினாலும் அவள் மட்டும்தான் நிற்கா. நம்ம குரமே அதிர்ச்சி ஆகிறா. கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸுனா நினைக்கவும் நம்ம வார் பீஸ்டோட குயின் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம சோரா அண்ட் ஷீரோ இவா கிட்டே இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இவங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அவள் அந்த இடத்துல நின்று அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஷீரோவும் முடிஞ்ச லெவலுக்கு அட்டாக் பண்ணுறா. பட் ஆனால் இவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தோணலை. அந்த லெவலுக்கு இவள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறா. உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க எங்களை ஜெயிக்க முடியும்னு நினச்சிங்களா அப்படின்னு அந்த வார் பேஸ் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறான். இவங்களால ஈக்குவேஷன் கேல்குலேஷன் எதுவுமே போட முடியல. ஏன்னா அவள் ஃபிசிக்ஸில் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறா. பட் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா அவளை அட்டாக் பண்ண போகிறான். இவன் பிளான் பண்ணபடியே எல்லாம் நடக்குது. பட் ஆனால் அவள் ஒரே நேரத்தில் 2 புல்லட் அனுப்பி இவங்க 2 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் ஹிட் பண்ணிடுதா. அந்த புல்லட்டும் இவங்களை ஹிட் பண்ணிடுச்சு. கன்ஃபார்மாகவே இது ஹிட் தான். பிளாங்க் 2 பேருமே கீழே விழுந்துருந்தாங்க. அவ்வளோதான் ஈஸுனா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு அந்த வார்பை சொல்லவே இவன் நார்மலாகிறா. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக அவளை யாரோ சொல்கிறாங்க. அந்த ஈஸுனாவை சுட்டது நம்ம ஸ்டெஃப் தான். இப்போ நான் கண்ணை திறக்கலாமா அப்படின்னு நம்ம ஸ்டெஃப் கேட்குறா. உடனே அந்த அன்னைக்கு கலக்கிட்ட அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த வார் பீஸ்ட் அதிர்ச்சி ஆகிறான். ஆக்சுவலி இவங்க மேலேருந்து கீழே விழும்போது ஜப்ரேல் அந்த ஈஸ்னாவை சுடவும் கரெக்டாக இவங்களும் வந்துட்டு சுடுவாங்க. அது பவுன்ஸ் ஆகும். ஆக்சுவலி அது அந்த ஈஸ்னாக்கு கால்குலேட் பண்ணல, கீழே ஓடிட்டு இருக்க அந்த ஸ்டெஃப்க்கு தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அவள் ஒரு என்பிசி மேலே உட்காந்துருக்கா. இந்த என்பிசி கேரக்டர்ஸ் கேம் அப்படிங்கிறதுனால ஒரே பேட்டர்ன் தான் மூவ் ஆகுது. அதை இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சோரா வந்துட்டு ஸ்டெஃப் கிட்ட அந்த பறவை கேமில் நீ தோற்று போனதுக்கு நான் உனக்கு எதுவுமே பனிஷ்மெண்ட் தரலன்னு சொல்லிட்டு ஹீரோ எதை எழுதினாலும் அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் இவங்க பிளான் போட்டு தான் கரெக்டாக அவளை அந்த பிரிட்ஜுக்கு கீழே வர வச்சிருக்காங்க. இதனால தான் இப்போ இவா தோற்று போயிட்டா. எங்களோட ஹார்ட் பீட்டை நீங்கள் ட்ராக் பண்ணி எங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சீட்டிங் பண்ணி அவளுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் ஸ்டெஃப் வந்து அன்கான்ஷியஸாக இருந்ததுனால அவளை நீங்கள் கண்டுக்கிடவே இல்லை. அதனால தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்க. ஒரு கேமில் ஜெயிக்கணும்னா ஒன்று நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா எதிரியோட ஸ்ட்ரென்த்தை நமக்கு சாதகமாக மாற்றிக்கிடணும். அதை தான் நாங்கள் பண்ணோம், அதனால தான் ஜெயித்தோம் அப்படின்னு நம்ம சோரா சொன்ன உடனே அந்த வார்பீஸ்ட் எரிச்சலோடையே எல்கியாவோட சோரா அண்ட் ஷீரோ அவங்க தான் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸ்டெஃப் நீ தான் இன்றைக்கி இந்த கேமோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் வந்து நம்ம ஸ்டெஃபை பாராட்டுறா. இங்கே அந்த ஈஸுனா பொண்ணு எந்திரிச்சு அழுதுட்டு இருக்கா. என்னால் தான் இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் தோற்று போயிடுச்சு, என்னால் இப்போது நிறைய பேர் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருத்தப்பட்டு இருக்கா. இதில் நீ வருத்தப்படுறதுக்குன்னு எதுவுமே இல்லை, ஏன்னா யாரும் சாக போகிறதில்ல, இன்றைக்கி நீ இந்த கேமை என்ஜாய் பண்ண தானே அப்படிங்கும். இல்லை என்னால் நிறைய பேர் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கா. யாருமே சாக போகிறதும் இல்லை, எதுவுமே நடக்க போகிறதும் இல்லை. நாங்கள் ஒன்றும் மோசமானவங்கலாம் கிடையாது, நீ எங்களை நம்பலாம், நம்ம வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோராவும் ஷீரோவும் கை கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ஈஸுனா பொண்ணு இவங்க கூட கை கொடுத்து இப்போ ஃப்ரெண்ட் ஆகிக்கிடுதா. எல்லா ஹியூமன்ஸோட உயிருமே காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த குரமே வந்துட்டு பரவாயில்ல இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோராவை பாராட்டிகிட்டு இருக்கா. சரி நம்ம வீட்டுக்கு போகலான்னு இந்த எல்ஃபோ குரமையும் கிளம்பிட்டாங்க. இப்போ அந்த வார்பீஸ் பொண்ணு கூட நம்ம ஹீரோ சேர்ந்து குளிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோவும் அந்த வார்பீஸ் பொண்ணு ஈஸுனாவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எப்படி இவ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க, என்ன பைய சொல்லி ஏமாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்பீஸ் கேட்குறான். நம்ம ஸ்டெஃப் சோரா கிட்ட எதையோ முக்கியமாக சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வலிக்கு விழுந்துருதா. உடனே அந்த அன்றைக்கி நம்ம சோரா வந்துட்டு தெரியும் ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் அவங்களோட முக்கியமான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வெளியே இருக்கிற ஐலாண்டுக்கு மாற்றிட்டாங்க அதுதானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அப்படிங்கிறா. ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட இன்னும் சண்டை முடியலை, அப்படி தானே ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா கேட்குறான். பார்த்தா அதோட ரெப்ரசன்டேட்டிவ் இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனோட ரெப்ரசன்டேட்டிவ் அந்த இடத்துல தான் இருக்கிறா. இவா பேர் ஷ்ரைன். இவா தான் வந்துட்டு இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனுக்கு குயின் மாதிரி. இப்போ அந்த பிரின்சஸ் ரைன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, உங்கள் 2 பேருனால எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகிடுச்சு, இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனே இப்போ ஆபத்தில் இருக்குது, எங்களோட கேம் பிளான் அது சீக்ரெட்டாக இருந்தது, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, நீங்கள் ஒரு எல்ஃப் வேற ஸ்பையாக வச்சுருந்தீங்க அப்படிங்கிறதுனால அந்த எல்ஃப் எல்லார்ட்டையும் போயிட்டு சொல்லிடுவா. இப்போ எல்ஃப் கூட நாங்கள் சண்டை போட வேண்டியது இருக்கும், இந்த பிரச்சனை பார்த்தாதுன்னு அந்த வால்ஹைம் அதில் இருக்கிற ஃப்ளோகல்ஸ் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நானும் வந்துட்டு அதில் ஒரு முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்ரேல் சொல்கிறா.
ஃப்ளூகல் அண்ட் எல்ஃப் இவங்க கூட போட்டி போட்டால் கண்டிப்பாக எங்களால் ஜெயிக்கவே முடியாது. நாங்கள் தோக்குறது இப்போ காரணம் நீ தான். ஸோ நான் உன்னை பழி வாங்க போகிறேன். உன்னோட சாவு அது ரொம்பவே ஈஸியாக இருக்காது அப்படின்னு அந்த ஸ்ரைன் வந்துட்டு நம்ம சோராவை ஒரு கேமுக்கு கூப்பிடுவோம். இப்போ நம்ம சோரா தான் வந்துட்டு என்ன கேம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். எனக்கு நிறைய விளாண்டு போர் அடிச்சு போச்சு, ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு. ஸோ இந்த காயின் கேம் விளாடுவோம் அப்படின்னு சோரா சொன்ன உடனே இந்த சின்ன காயின் தான் நம்மளோட எதிர்காலத்தையே முடிவு பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. ஜெயிச்சா என்ன வேணும் அப்படின்னு நம்ம சோரா கேட்கவும், இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனில் இருக்கிற மக்கள் எங்களை நாங்களே தான் ஆட்சி பண்ணிக்கிடுவோம், உனக்கு கீழே இருக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ரைன் சொல்லவும், சரி ஓகே அப்போ நான் ஜெயிச்சேன் அப்படின்னா அந்த காண்டினென்ட்க்கு வெளியே இருக்க அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனும் எனக்கு தான் சொந்தமாகும் அண்ட் அவங்க மொத்த ரிசோர்ஸஸ் அதுவும் எனக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னோடனே இந்த ஸ்ரைனும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. இப்போ ஹெட்டா டெய்லாக நம்ம சோரா கேட்குறான், எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அந்த காயினை தூக்கி போடுறான். இப்போ இந்த காயினை அவன் தூக்கி போட்ட உடனே இந்த ஸ்ரைன் வந்துட்டு அவளோட அல்டிமேட் ஃபார்மை யூஸ் பண்ணுறா. அந்த காயின் விழுற கண்டிஷனை பார்த்தா கிட்டத்தட்ட 154 தடவை அதை சுற்றிட்டு 5 தடவை கீழே துள்ளிட்டு டெய்ல்ஸில் விடும். இவங்ககிட்ட ஏதோ சீட்டிங் பண்ணுற மாதிரி தெரியல, இந்த இடத்துல மேஜிக் இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெய்ல்ஸ் அப்படின்னு அவள் சூஸ் பண்ணுறா. பார்த்தா அந்த காயின் ரெண்டும் இல்லாமல் நடுவில் நின்றுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த ஸ்ட்ரைன் அதிர்ச்சி ஆகிறா. ஆக்சுவலி இது நம்ம சோராவோட பிளான் தான். அந்த காயின் கரெக்டாக கீழே விழும்போது அவன் லைட்டாக அங்கே இருக்கிற ஒரு கல்லை நகட்டி அதை ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சிருப்பான். நம்ம 2 பேருமே ஜெயிச்சிட்டோன்னு ஒத்துக்கிட்டீங்களா இல்லை நம்ம 2 பேருமே தோத்துட்டோன்னு ஒத்துக்கிட்டீங்களா? 2 பேருமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கண்ட்ரி அது எனக்கு சொந்தம் வரும் அண்ட் அதோட கண்ட்ரோல் உங்ககிட்டே தான் இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சோரா சொல்லவும், இவனை நீங்கள் நம்பாதீங்க, இவன் நம்ம நாட்டை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அந்த பார்பி சொல்லவும், அழகான க்யூட்டாக இருக்கிற அந்த கேர்ள்ஸ் அப்படி இருக்கிற கண்ட்ரியை நான் ஏன்டா அழிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சோரா கேட்கவும், எப்போவுமே நீங்கள் பிளான் பண்ணது மட்டும்தான் நடக்குதுல்ல, பட் என்னதான் இருந்தாலுமே அந்த எல்ஃப் அவங்க நம்ம கூட சண்டைக்கு வருவாங்களா, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கவும், நம்ம தான் ஜெயிப்போம், ஏன்னா நான் அந்த எல்ஃபோட மெமரிஸை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இதுக்காக தான் அன்னைக்கே நான் வந்து குருமை கூட கேம் விளாண்டு அந்த எல்ஃபோட மெமரிஸை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பிளெஜில் வந்து பெட்டாக வச்சேன். ஸோ அந்த எல்ஃபு தப்பான இன்ஃபர்மேஷனை தான் போய் கொடுப்பா அப்படிங்கவும், இதை நீ அப்போவே கால்குலேட் பண்ணிட்டியா அப்படிங்கவும், செக்மேட் அப்படிங்கிறது எதிரி ராஜாவை காலி பண்ண போகிறோங்கிறது இல்லை, எதிரி ராஜா இதுக்கப்புறம் நமக்காக வேலை பார்க்க போகிறான் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே நம்ம 2 பேருமே ஜெயிச்சிட்டோம் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரைன் சொல்கிறா. இப்போ இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. உன்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, திரும்பவும் வார் ஸ்டார்ட் பண்ண போறியா அப்படின்னு ஸ்ட்ரைன் கேட்கவும், அப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருந்தால் எப்போவோ உங்களோட ரேஸ் பீஸை நான் வாங்கியிருப்பேன். என்னோட ஆசை அது இல்லை, நான் காட் டெட் கூட ஃபைட் பண்ண போகிறேன் அப்படிங்கும். ஒரு காட் கூட ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைன் கேட்குறா. இந்த ரேஸ் பீசஸில் இருக்கிற பீஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு செஸ்ஸில் இருக்கிற அந்த பீஸ் மாதிரியே இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா காடையே சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் வரும். அண்ட் இந்த ரேஸ் பீஸ் இதை நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, எல்லாருமே நம்ம ஒத்துமையாக இருந்தால் போதும். நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மறக்கிறீங்க. அந்த கடைசி பிளேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் ஆல் ஹேவ் ஃபன் அண்ட் ப்ளே டுகெதர். ஸோ நம்ம ஒத்துமையாக சேர்ந்து விளாண்டோம் அப்படின்னா காடையே நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். பரவாயில்ல, அவங்க 2 பேரையும் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது ரொம்பவே கரெக்ட் தான். சீக்கிரமாக வாங்க, அவங்க கூட நான் விளாடணும்னு காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட்டுங்கிற காட் சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே நம்ம குறைமை வந்து எல்ஃப் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, சோரா அவன் எப்படி எல்லா ரேஸையும் ஜெயிக்க போகிறான்னு தெரில, பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், அவன் பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் போராடி எப்படியாச்சும் ஜெயிப்பான். எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சா அவன் அதில் ஜெயிச்சிருவான். எவ்வளோதான் அவன் கஷ்டங்களை அனுபவிச்சாலும் அந்த கேமை மட்டும் அவன் என்ஜாய் பண்ணி தான் விளாடுவான். அதே மாதிரி நீ எப்போவுமே என் கூட இரு, நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைமையை அந்த எல்ஃபை பார்த்து சொல்கிறா. இப்போ நம்ம சோரா வந்துட்டு, ஹே ஸ்ட்ரைன் உன்னால் அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்கவும், நீ எதுக்கு அதை கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்பி சொல்கிறான், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாவா ஒரு பெரிய மேஜிக் பவரை க்ரியேட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை சமன் பண்ணுறா. ஆக்சுவலி பார்த்தா இந்த எக்ஸீட்லேயே வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருக்கிற ஒரு ரேஸை அவங்க அந்த இடத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. என்னை எதுக்காக இங்கே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஷோரா அண்ட் ஹீரோ லெட்ஸ் ப்ளே எ கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இதுக்கு சீசன் 2 கிடையாது, நெக்ஸ்ட் எபிசோடுன்னு எதுவும் கிடையாது. ஸோ யாருமே கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. அண்ட் சீசன் 2 வந்து இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகலை. ஸோ அது வருமா என்னங்கிறதே தெரில. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். இந்த நோ கேம் நோ லைஃப் இந்த அனிமேவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.